அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நிம்மதி என்பது ஒரு மாயை. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், காசு இருந்தால் நிம்மதி, காசு இல்லாவிட்டால் நிம்மதி இல்லை. ஆனால் காசு இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களை பார்க்கின்றோம். ஹெல்த்தியாக இருந்தால் நிம்மதி, நோயோடு இருந்தாலும் நிம்மதியாக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். குழந்தை பிறந்தால் நிம்மதி, குழந்தை இல்லாமல் நிம்மதியாக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். வேலை இருந்தால் நிம்மதி, வேலையே இல்லாமல் நிம்மதியாக வாழ்பவரும் இருக்கின்றார்கள். எல்லா நிலைகளும் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு. அது என்ன? அதுதான் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் இருக்கின்றான் என்பது உண்மை. அதில் நமக்கு சந்தேகம் இருக்கின்றதா? இல்லை. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அதில் சந்தேகம் இருக்கின்றதா? இல்லை. அல்லாஹ்வுடைய கலாம் அத்தனையும் உண்மை. அதில் சந்தேகம் இருக்கின்றதா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரி அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்ஸியன்னஹு ஹயாத்தத் தய்யிபத். ஆணோ பெண்ணோ மூமினாக இருக்கிற நிலையில் சாலிஹான அமல்கள் செய்வார்கள் என்றால் நிச்சயமாக அவரை நாம் மகிழ்ச்சியான, மங்களகரமான, சந்தோஷமான, அழகான வாழ்க்கையை வாழ செய்வோம். எங்கே என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எங்கே என்று சொன்னால் என்றால் என்ன அர்த்தம்? அது இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் உரியது. இந்த உலகத்தில் மட்டும் என்றால் அதை மட்டும் சொல்லியிருப்பான். மறுமை என்று மட்டும் சொல்லியிருந்தால் அதை குறித்து மட்டும் சொல்லியிருப்பான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்து தய்யிபா, ஹயாத் என்றால் வாழ்க்கை, தய்யிப் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அழகு. அப்படி என்றால் இந்த வசனத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்கின்றது. நாம் பயான் கேட்டுவிட்டால் நம்முடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? மாஷா அல்லாஹ், சூப்பர் ஸ்பீச், அருமையான பேச்சு. இதை சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்வோம்? இன்றைய மக்களுக்கு தேவையான பேச்சு உங்களுக்கு தேவை இல்லையா? சிலர் பயான் முடிந்து போகும்போது அருமையாக பேசினால் வர வேண்டிய வரவில்லை என சொல்லுவார்கள். நமக்கென்று யோசிக்க இது ஒரு பெரிய பலவீனம். சஹாபாக்கள் ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டால் இது எனக்கான இறக்கப்பட்டது என நினைத்தார்கள். இதை நாம் சீரியஸாக யோசிக்க வேண்டும். சும்மா கேட்டுவிட்டு எனக்கு மதிப்பெண் தந்துவிட்டு போகாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று யோசிக்க வேண்டும். நானும் பேசும்போது நான் என்ன செய்வேன்? மக்களுக்கு நன்றாக கொடுத்த வேண்டும், எனக்கு இல்லை. அதனால்தான் பார்க்கின்றோம். சதக்காவை பற்றி நன்றாக பேசுவார்கள், ஆனால் சதக்கா செய்ய மாட்டார்கள். மன்னிப்பதை பற்றி நன்றாக பேசுவார்கள், ஆனால் மன்னிக்க மாட்டார்கள். உறவுகளை பற்றி நன்றாக பேசுவார்கள், ஆனால் அவருடைய வீட்டிலே குழப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய மனம் வித்தியாசமாக மாற்றப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை அவர்கள் தங்களுக்கு என்று எடுத்தார்கள். சஹாபாக்களும் தங்களுக்கு என்று எடுத்தார்கள். அதில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் குர்ஆன் வசனம் இறங்கின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபியின வலா தஜ்ஹரு ولا تجهروا له بالقوم كحجر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம். அப்படி நீங்கள் உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் வீணாக்கிவிடும். இது பொதுவான ஒரு வசனம். நபித்தோல 2-3 வக்து தொழுகைக்கு வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே விசாரித்தார்கள், அவர் எங்கே? யாரோ ஒருவர் தெரியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். போய் பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த நபித்தோலை வீட்டுக்கு சென்றார். அவர் அழுகின்றார்.
உன்னை அல்லாஹ்வை தூதர் விசாரித்தார் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், இன்னைக்கு வருவதற்கு வெட்கமாக இருக்கின்றது, பயமாக இருக்கின்றது. ஏன்? என்னுடைய சத்தம் அதிகம். நான் பேசும்போது எப்போதும் சத்தம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம், உங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும் என்று. யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் வசனம் எனக்காக அருளப்பட்டது. நான் தான் உங்களுடைய சத்தத்துக்கு மேல் சத்தத்தை உயர்த்துகிறேன் என்று சொன்னான். அன்பு சகோதரிகளே, இந்த மனிதர்கள் எங்கே? இந்த மூமின்கள் எங்கே? எல்லாரும் இன்னொருக்கு குர்ஆன் வசனத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம். மனைவியிடம் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கள் என்று சொல்வது, ஹஸ்பண்ட் மனைவியிடம் இவங்களுக்கு தேவை என்று சொல்வது. நமக்கு தேவை அவரை என்னை பார்க்க சிரிக்க வேண்டும் என்றால் நானும் அவரை பார்த்து சிரிக்க வேண்டும். அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நானும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். என் பக்கத்து வீட்டில் இருப்பவர் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நாம் நினைத்தால் நானும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. இதுதான் இஸ்லாம் விரும்புகிற மூமின்கள். இதை உருவாக்குவதற்கு தான் பயான் செய்ய சொன்னார். மதிப்பெண் கொடுப்பதற்கு அல்ல. வந்து உட்கார்ந்து விட்டு நல்ல பயான் நன்றாக கொடுத்தார் மௌலவி என்று சொல்வதற்காக இல்லை. அவருக்கு என்று அவர் யோசிப்பதற்காக உங்களை வர சொல்லவில்லை. எனக்கு என்ன கிடைக்கின்றது, இந்த அடிப்படையில் தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்கின்றது. மன் அமில சாலிஹன் மின் தக்ரி அவ் உன்ஸா وهو مؤمن فلنحيينه الحياة الطيبة. யார் மூமினாக இருக்கிற நிலையில் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவரை எப்படி வாழ செய்வோம்? மகிழ்ச்சியாக வாழ செய்வோம், நிம்மதியாக வாழ செய்வோம், அழகான வாழ்க்கையை வாழ செய்வோம். யார் சொன்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நடக்குமா? நடக்கும். அப்போ நமக்கு நிம்மதி இல்லை என்றால் பிரச்சனை எங்கே இருக்கின்றது? நம்முடைய ஈமானில் பிரச்சனை இருக்கின்றது, நம்முடைய அமல் சாலிஹாத்தில் பிரச்சனை இருக்கின்றது. அவ்வளோதான். என்னுடைய மனைவியாக எனக்கு மன அழுத்தம் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய ஹஸ்பண்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய வேலையா எனக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய குழந்தையா எனக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய நண்பர்களா ஸ்ட்ரெஸ் என்று சொல்லாதீர்கள். இது எல்லாம் பொய். ஸ்ட்ரெஸ் உங்களால் தான், உங்களுக்கு. என்னால் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ். ஈமான் இருந்தால் ஸ்ட்ரெஸ் போய்விடும். நமக்கு ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாது. பெரும்பாலான மக்களிடம் ஈமான் என்றால் என்னவென்று கேட்டுப்பார்கள். நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்வார்கள். ஒரு சில ஈமான் அடிப்படைகளை சொன்னால் தெரியாது. இதுதான் நம்முடைய சமுதாயத்தின் நிலை. ஜும்மாக்கு வருகின்றார்கள், ஊர்களில் பார்ப்பீர்கள் பெரிய பள்ளிவாசல், சுப்ஹானல்லாஹ். இப்போது அசருக்கு பார்த்தா பள்ளி நிரம்பி இருக்கின்றது. ஆனால் ஃபஜ்ர் தொழுகைக்கு எத்தனை பேர் வருகின்றார்கள்? 2-3 கூடினால் 4 சஃப் வைத்து இல்லையா? வக்து தொழுகை இல்லையா? ஜும்மாவுக்கு எப்போது வருவார்கள் தெரியுமா? இமாம் மிம்பருக்கு ஏறும்போது முன்னால் ஒரு 100 பேர் உட்கார்ந்திருப்பார்கள். பெரும்பாலான பள்ளிகளில் 2வது குத்பா ஓதும்போது பள்ளி நிரம்பி தெருவெல்லாம் நிற்கும். இதுதான் நம்முடைய மக்களின் ஸ்டைல். அப்போ பயான் கேட்பதில்லை, குத்பா கேட்பதில்லை, இஸ்லாமிய நூல்களை வாசிப்பதில்லை, சமூக வலைதளங்களில் வரும் மார்க்க ரீதியான செய்திகளை பார்ப்பதில்லை. அதெல்லாம் அவளின் பார்வையில் பிற்போக்கத்தானது. நாம் பிஸ்னஸ், நம்மிடம் பணம், நாம் இன்டலெக்சுவல், அப்படி ஒரு கூட்டம் இருக்கின்றது. கல்விமான் ஆனால் ஃபாத்தியா ஒழுங்காக தெரியாது. பார்த்தால் சூசைட் செய்ய முயற்சிப்பார், மனைவி டைவர்ஸ் செய்துவிடுவார், பிள்ளையும் அவரும் பிரிந்து வாழ்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரிந்தால், அந்த ஈமான் அவருடைய உள்ளத்தில் சரியான முறை இடம் பிடித்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் நிம்மதி இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுமா? உலகில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுமா? அப்படி நினைத்தால் குர்ஆன் மறந்து விடுங்கள். பிரச்சனை இல்லாமல் இருப்பது நிம்மதி என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அது பிழையான புரிதல். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنْ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنْ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். உங்களை படைத்திருப்பதும் உங்களை சோதிப்பதற்கு தான் சோதனையின் வடிவங்களை சொல்கின்றான்.
ஹவுஃப் பயத்தா சோதிப்போம், ஜூ பசியா சோதிப்போம், நக்ஸிமின் அல் அம்வால் பொருளாதாரத்தை குறைத்து கொண்டு சோதிப்போம், அன்ஃபுஸி உயிர்களை பறிப்பது கொண்டு சோதிப்போம், சமவாத் உங்களின் விளைச்சலின் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். சோதனை வந்து கொண்டே இருக்கும். கூடுதலாக யார் சோதிக்கப்படுவார்கள்? நபிமார்கள். அதுக்கடுத்த நிலையில் மார்க்கத்தில் உறுதியான இருப்பவர்கள். சோதனை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா வருவதற்கு முன் அவளுக்கு சோதனை குறைவாக இருந்திருக்கலாம். எப்போது நபித்துவம் இறங்கியதோ, எப்போது சஃபா மலையில் ஏறி நின்று மக்களை அழைத்து இந்த தௌஹீதை சொன்னார்களோ, இந்த தீனை சொன்னார்களோ, அப்போதிருந்து அவளுக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் சூழ்ந்து கொண்டே இருந்தன. மக்காவில் அவர்கள் நிம்மதியாக இருக்கவே விடவில்லை. அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று சொன்னவர்கள் அவர்களை சாலிஹ் என்றார்கள், கவிஞன் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், மன்சூன் பைத்தியக்காரன் என்றார்கள். அந்த சமூகத்தில் மூத்தவர்களுக்கு மதிப்பு. ஆனால் இந்த இளைஞர்களை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு இடம் கொடுத்தார்கள். ஆனால் நபியா வந்த பிறகு அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், முகத்தில் துப்பி இருக்கிறார்கள், செருப்பால் அடித்திருக்கின்றார்கள், கழுத்தை நிறுத்திருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபாவில் தொழுது கொண்டிருக்கும் போது சுஜூதில் இருக்கும் நிலையில் பல நாட்களுக்கு முன் செத்து துர்நாட்டம் வீசிக்கொண்டிருந்த ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு வந்து அவள் தலையில் போட்டு மூச்சு திணற அவளுக்கு முன்னால் நின்று நடனம் ஆடினார்கள். பல கோணங்கள் அவளை கொடுமைப்படுத்தினார்கள். ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிரச்சனை இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வாழ்க்கையை புரியவில்லை. வாழ்க்கை ஒரு போராட்டம். ஆனால் முக்கியம் என்னவென்றால் இந்த பிரச்சனைக்கு மத்தியில் மனம் ரிலாக்ஸாக இருப்பதுதான். அதுதான் உண்மையான நிம்மதி. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.